மக்களே இது SBI Clerk Prelims-கான expected cut-off video. So வீடியோக்குள்ள போலாம் and போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ பிக்கஸ்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கோர்சஸ்க்குமே மெகா பேங்கிங் கோர்சஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் கோர்ஸாக இருக்கட்டும், ஆப்டி கோர்ஸாக இருக்கட்டும், எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் மக்களே. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா இப்போ ஆர்ஆர்பி பிஓவாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், கிளியர் பண்ணவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கூட நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் இங்கிலீஷும் அட்வான்ஸ் இங்கிலீஷும் ரெண்டில் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி முக்கியமாக மெயின்ஸ்க்கு பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படின்னா அவங்க சொன்னது இங்கிலீஷு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோர்சஸ். ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அட்வான்ஸ் பேட்ச் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பேங்கிங் இங்கிலீஷ்லாம் எல்லாமே இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா SBI கிளர்க்கு வந்து கொஞ்சம் நம்ம மேலே வந்து பரிதாபப்பட்டு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுற ரேஷியோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா 70 அந்த மாதிரிலாம் கட் ஆஃப் வைக்காமல் இந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SBI கிளர்க் 21 வேகன்சிஸ் இவ்வளோ. ஸோ இவங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 61.25 அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 22 அண்ட் இதோட கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃப் இவ்வளோ வச்சுருக்காங்க தமிழ்நாடுக்கு, நம்ம தமிழ்நாடுக்கு. அண்ட் இப்போ 2023க்கு வேகன்சி குறைஞ்சிருச்சு, ட்ராப் ஆயிடுச்சு வேகன்சி. சரி, அப்போது எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு சில ஸ்லாட்ஸில் அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஈஸி தான்ப்பா. அடுத்து அந்த தேர்ட் ஸ்லாட் வழக்கம் போல் செஞ்சுருக்காங்க. எல்லா நாளுமே தேர்ட் ஸ்லாட்லாம் செஞ்சு தான் இருக்காங்க. ஃபோர்த் ஸ்லாட்டுமே ஒரு சில ஸ்லாட்ஸில் ஒரு சில டேஸில் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஸ்லாட்டு ஒரு சில டாபிக்ஸ் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான பேப்பரும் இருந்திருக்கு, கஷ்டமான பேப்பரும் இருந்திருக்கு. ஸோ எல்லாம் கம்பைன் தான். ஒரு சிலர் கேட்டால் 80க்கு மேலே சொல்கிறாங்க அண்ட் ஒரு சிலர் கேட்டால் 60 ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 64 to 67 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குறைய வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேகன்சியும் நம்மளுக்கு கம்மி, ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வேகன்சிஸ்லாம் ஒரு மார்க் கூட தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இல்லை, பட் கூட வாய்ப்பு இருக்குது. பட் 67 இதுக்கு மேலே வந்து கூடுமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ இந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆக கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எவ்வளோ போட்டிருந்தா படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 மேலே. ஒரு வேளை கஷ்டமான ஸ்லாட், ரொம்ப கஷ்டமான ஸ்லாட்டாக இருந்தால் 63. இந்த 60 ரேஞ்சில் ஆனால் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்யூரசி 100% இருக்கணும். 70 மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா 70 அண்ட் அபவ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அக்யூரசி அட்லீஸ்ட் 90% இல்லை 85% அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். 85% அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த 65, 66, 67 போட்டிருக்கேன், ஆனால் வந்து 1 தப்பாகலாம் இல்லை 2 தப்பானாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 100%ன்றது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளூக்கில் குத்தி விடாமல் ஓரளவுக்கு இருந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே 63க்கு மேலே நான் போட்டிருக்கேன் அண்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நான் திரும்பவும் சொல்கிறது தான் மக்களே, நம்மளோட பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெயின்ஸ் டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இன்னொன்று உங்களுக்கான ஃப்ரீ கிராமர் சீரீஸ். ஸோ அந்த சீரீஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது டெய்லி குட்டி வீடியோஸ் தான்ப்பா, ஒரு 2 to 5 minutes தான். ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோதான் மக்களே. அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான பிளான் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டாடா பை, see you guys.